அனைவருக்கும் வணக்கம். இன்று அக்டோபர் 1 என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்க பார்த்தா வழக்கம் டிஸ்கிளைம் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல் தமிழ் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம் சொல்கிறது எல்லாமே தகவல் எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன் சில தகவல் இருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஸ்டேட்டஸில் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டேட்டஸில் நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர் எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபைனான்ஷியல் அட்வைசர். வழக்கமாக டிஸ்கிளைமர் முடிஞ்சது. அதுமாரி இன்றைக்கி வந்து சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. ஸோ விஜயதசமி அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். விஜயதசமி நல்வாழ்த்துக்கள், தசரா நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தசரா டு ஆல். இந்த வருஷம் நல்ல ஒரு செல்வ உங்களுக்கு அமையதுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய பங்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாவேர் டெக்னாலஜிஸ் லிமிடெட். காயின் பேஸ் பார்த்தீங்கன்னா 676 ₹5.75 ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் வந்து ஒரு 3/4% அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 90% ஒரு 1% கிட்ட வருது. ரெக்கார்ட் வந்து 10 அக்டோபர். இதோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 18 அக்டோபருக்கு அக்கௌண்ட்க்கு வந்துடும். செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் இருக்காங்க. எக்ஸாவேர் டெக்னாலஜிஸ். வேலியன் கம்யூனிகேஷன் லிமிடெட் ₹1054 காயின் பேஸ் 1:2 ஸ்பிட் போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 2 ஷேர் வச்சிருந்தீங்கன்னா 1 ஷேர் போனஸாக இருக்கும். 4 ஷேர் வச்சிருந்தீங்கன்னா 2 ஷேர் போனஸாக கிடைக்கும். அதற்கான ரெக்கார்டு இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 10 அக்டோபர் தான் ரெக்கார்டு. செக்டர் வந்து டெலிகாம் எக்யூப்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க. ஏபி இன்ஃப்ராபில்ட் லிமிடெட் ₹196 காயின் பேஸ் 1:10 ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பேஜ்லி 10 இருக்கிறது ஒன்றா மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக்கு 10 ஸ்டாக்காக ஸ்பிட் ஆகும். ப்ரைஸும் இதேமாதிரி அட்ஜஸ்ட் ஆயிரும். அதற்கான ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 17 அக்டோபர்னு சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. ஏபி இன்ஃப்ராபில்ட் லிமிடெட். அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்காத சொல்கிறாங்க. எல்டிஐ மைண்ட்ரி லிமிடெட் ₹5124 காயின் பேஸ் 16 அக்டோபரில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் அதேமாதிரி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. டிவிடெண்ட் ஒரு அறிவிச்சாங்கன்னா அதுக்கான ரெக்கார்டு வந்து 24 அக்டோபர். செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆல்ரெடி ஒரு ₹45 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷத்துக்கு 2 டிவிடெண்டாக இருக்கும். வழக்கமாக 2 டிவிடெண்ட் ₹20 கொடுக்குறாங்க. போன வருஷம் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. கிறிசைல் லிமிடெட் ₹4453 காயின் பேஸ் 17 அக்டோபரில் போர்டு மீட்டிங் இருக்குது. இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 3 டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. ஏப்ரலில் ₹26, மேல ₹8, ஜூலையில் ₹9. ஸோ இந்த மாதிரி டிவிடெண்ட் இருக்குங்கிறத கெஸ் பண்ண முடியல, பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர் லிமிடெடோட சேல்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த செப்டம்பருக்கு. அதேமாதிரி இந்த குவார்ட்டரும் முடிஞ்சுது. ஸோ ரெண்டுமே சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. ₹718 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நம்ம டாடா மோட்டர்ஸ். இன்றைக்கி நல்ல ஒரு ரேலி. இந்த ரேலிக்கு இந்த ஒரு நியூஸும் காரணம். என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பரில் மட்டும் 35,862 யூனிட் வந்து செல் பண்ணியிருக்காங்க. இது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 19% உயர்ந்திருக்கு. போன வருஷம் இதே செப்டம்பரை கம்பேர் பண்ணும்போது. அதே இந்த குவார்ட்டருக்கு பார்த்தீங்கன்னா 94,681 யூனிட் வந்து செல் பண்ணியிருக்காங்க. இதே போன வருஷம் இதே குவார்ட்டரில் என்ன பண்ணாங்கன்னா 84,281 யூனிட் செல் பண்ணாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10,400 யூனிட்டுக்கு மேலே அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க போன வருஷம் இதே குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி தான் பேசஞ்சர் வெஹிக்கிள்லேயும் 60,907 யூனிட் செல் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம போன வருஷத்தோட செப்டம்பர் 24 கம்பேர் பண்ணும்போது 47% வந்திருக்கு. இது வந்து ஒரு ஹையஸ்ட் எவர் சேல்ஸ்னு சொல்லியிருக்காங்க பேசஞ்சர் வெஹிக்கிளில். ஸோ நல்ல ஒரு சூப்பரான சேல்ஸு பேசஞ்சர் வெஹிக்கிள்லையும் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த செகண்ட் குவார்ட்டரில் 1,44,397 யூனிட் வந்து செல் பண்ணியிருக்காங்க பேசஞ்சர் வெஹிக்கிள். அதில் போன வருஷம் பார்த்திங்கன்னா 1,30,753 யூனிட் செல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு 14,000 யூனிட் வந்து அதிகமாக சேல் பண்ணியிருக்காங்க டாடா மோட்டரு. ஸோ அந்த வகையில் டாடா மோட்டர் நல்ல ஒரு சேல்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த குவார்ட்டர்லையும் சரி, இந்த மந்த்லையும் சரி. அதே மாதிரி அவங்க டிமெர்ஜருக்கான ரெக்கார்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டிமெர்ஜருக்கான ரெக்கார்ட் வந்து 14 அக்டோபர். நம்ம யாரெல்லாம் 14 அக்டோபர் வரைக்கும் அந்த ஸ்டாக்லாம் ஹோல்ட் பண்ணுறோமோ நம்மளுக்கு ஒரு ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர் வந்து டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து கிடைக்கும். பட் எப்போ கிடைக்கும், என்ன கிடைக்கும், எவ்வளோ ப்ரைஸில் கிடைக்குங்கிறது ஒரு கேள்விக்குறி. எப்போ கிடைக்குங்கிறது ஒரு டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட 1 மாதம் இல்லை 15 நாள் 20 நாளுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு லிஸ்ட் பண்ணிடுவாங்க. நவம்பருக்குள்ளே நம்மளுக்கு எப்படியும் லிஸ்ட் ஆயிரும் கமர்ஷியல் வெஹிக்கிள். ஆனால் ப்ரைஸுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம் தான். அது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த 14 அக்டோபர் தான் ரெக்கார்டேட்டு. ஸோ எக்ஸிட் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ அந்த எக்ஸிட் அன்றைக்கி ப்ரைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். இந்த நம்ம இப்போ வச்சிருக்க டாடா மோட்டர் வந்து டாடா மோட்டராக தான் இருக்கும். அதில் வந்து ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இந்த எக்ஸிட் அன்றைக்கி நடக்கும். அந்த எக்ஸிட் அன்றைக்கி ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்து நம்ம ப்ரைஸ் வந்து குறையும், பெருசாக குறையும். அதாவது நம்ம பெரிய லெவலில் குறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 60:40 தான் அங்கே ரேஷோ, அசெட் ரேஷோ. ஸோ பார்த்திங்கன்னா பேசஞ்சர் வெஹிக்கிளில் வந்து 60% வெயிட்டேஜும், கமர்ஷியல் வெஹிக்கிள் 40% வெயிட்டேஜும் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பாதிக்கு கொஞ்சம் அதிகமாக ஷேர் ரேட் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரைஸ் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நம்ம டாடா மோட்டரோட ப்ரைஸு எக்ஸிட் அன்றைக்கி. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ அது லிஸ்ட் ஆகும்போது டிமாண்டை பொறுத்து ரேட்டு முன்னே மாறி கிடைக்கும். ஸோ என்ன மாதிரி ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும், என்ன மாதிரி கிடைக்குங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறி தான். அதை நம்ம யூகிக்க முடியாது இப்போதைக்கு. பட் வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு கமர்ஷியல் வெஹிக்கிள் லிஸ்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் வச்சிருக்க டாடா மோட்டர் வந்து இப்போ வச்சிருக்க டாடா மோட்டர் வந்து அப்படியே தான் இருக்கும். பட் அது பேரை வந்து மாற்றிடுவாங்க. டாடா மோட்டர் வந்து டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிளாக பேரை மாற்றிடுவாங்க. புதுசாக ஒரு ஸ்டாக் வரும், அதுதான் கமர்ஷியல் வெஹிக்கிள். அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கை வந்து
டாடா மோட்டர்னு பேரை மாற்றிடுவாங்க. ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள் இருந்தது டாடா மோட்டரு, பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிளாக அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒரு ஷேர் இருந்தால் ஒரு ஷேர் கிடைக்கும். ரெக்கார்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணால் நமக்கு இந்த பெனிஃபிட், இது லாங் டைமில் ஹோல்ட் பண்ணவனுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இது அந்த ஸ்டாக்கில் இன்றைக்கி நியூஸு. ஸோ இதில் தான் ஸ்டாக் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு ரேலியும் கொடுத்துருந்துச்சி, ஒரு 7-6% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருந்துச்சி இன்றைக்கி மட்டுமே. ஸோ எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.